கடவாசும் எட்டி முறுக்கே. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சரியாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு ரொம்பவே ஃபீவரு. ஒரு 15 நாளாக சாயங்காலம் ஆச்சுனாக்க வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பண்ண ஓகே தான். ஸோ இனிமேல் வந்து பண்ணாக்க ரெகுலராக வந்து பண்ணாக்க வீடியோ வரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் நம்மளுடைய ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ண சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே 40 நிமிஷம் தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவன் ஃபான்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபான் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டெவலப் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணது மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரு சைஸில் வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்க. அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக் ஆட் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஓகே. அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்ட பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ண உடனே மேலே பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த இடத்துல கிரியேட் ஃபார் ஸ்பேஞ்ச் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கனெக்ட் வரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷெட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிஷினில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம் ரொம்பவே ஈஸியாக. ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க ஈஸியாக தான் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் ஈஸியாக வந்து பண்ணாக்க கொடுக்குறேன். பட் வீடியோ சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பிக் எப்படி ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்கா இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே கலெக்ஷன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் எடிட் பண்ணிட்டு சாரி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிக் ஆட் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படிங்க பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அசென்ட் பண்ணி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரே பிக் வச்சு வந்து பண்ணாக்க ஃபுல் வீடியோவும் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தினாக்க பாதிலேருந்து வந்து பண்ணாக்க கேள்விக்கு வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அது வந்து பண்ணாக்க உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அப்படி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபுல் பிக்கு தான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் பிக்கு எப்படி ஆட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து பண்ணாக்க பாதிலேருந்து அந்த கேள் பிக் வரும் பாருங்கள். ஸோ அது எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாகவே ஃபுல் பிக்கு தான் யூஸ் பண்ண பாருங்கள். அதனால ஃபுல் பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ அந்த 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷனை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து பண்ண உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி லிக்ஸ் வந்து பண்ண கரெக்டாக இருக்காடுறது வந்து பண்ணாக்க ஒரு டைம் 2 டைம் வந்து பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு சரி ஆடலைனாக்க ஸோ அந்த டெஸ்ட் இருப்பாருங்க, அந்த டெஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதே சமயத்தில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க லிக்ஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேவா? ஓகே.
ஸோ அந்த பாதிலேருந்து வந்து பண்ண கேள்விக்கு ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ அது எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் ஒரு ஆரஞ்சு கலர் வந்து பண்ணாக்க பாதிலேருந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த சைடில் கண்ணுமே இருக்கா அதையும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் கில் போயிட்டு கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டார் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த கேள் பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணல போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்கை வந்து பண்ணாக்க கீழே மோட்ஸில் போயிட்டு நம்முடைய அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்முடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க ஓரளவுக்கு இது வந்து பண்ணாக்க அடையாச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் சரி அடையலைனாக்கா பிக்கு, அப்படி இல்லைனாக்கா அந்த டெஸ்ட்டுடைய பிளேஸ் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு எஸ்ஓ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆனில் தான் இருக்குது. ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டேன். மேலே எஸ்ஓ பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஸ்வீட் ஆயிரும். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா நிறைய பேர் வந்து பண்ணாக்க இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணாக்க அது எப்படி எஸ்ஓ பண்ணுறது சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாக்க சொல்லுங்கள் நான் தான்ன்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம் கைஸ்.